சில பேர் வந்து கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இக்னோர் பண்ணிடுவேன். அவன் என்ன இழுத்தாக்கா அவன் குடும்பத்தையே நான் கமெண்ட்ல இழுத்துருவேன். தமிழ்ல உங்களுக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தை என்ன? வேணாமே. அடங்கும் அடங் அடங் சூமோடு. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இங்கத்த போட்டோல பார்த்திருப்பேன், டிவியில பார்த்திருப்பேன், கூண்டுல கூட பார்த்திருப்பேன். கம்பீரமா காட்டுல நடந்து பார்த்திருக்கியா? வெறித்தனமா வேட்டையாடி பார்த்திருக்கியா? ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்ரா. பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா? சிங்கத்தை ஹோட்டல்ல பார்த்திருப்பேன். ஹோட்டல்ல இல்ல, சிங்கத்தை போட்டோல பார்த்திருப்பேன், கூண்டுல பார்த்திருப்பேன், டிவியில பார்த்திருப்பேன். கம்பீரமா உட்கார்ந்தா. ஆமா, கம்பீரமா உட்காருமா. அது எங்க உட்காருது? அது இந்த அக்கா கலாச்சாரம்னு ஒன்று போய்கிட்டு இருக்கு. அக்கான்ற வார்த்தையே கேவலம் நாரி பண்ணிடுறாங்க. இவனுங்களே அக்கான்னு போவானுங்களாம். இவனுங்களே வந்து வேற பொண்ணுங்களை வந்து பாடி ஷேமிங் பண்ணி கெட்ட கமெண்ட் எல்லாம் போடுவான். நீ என்ன இழுக்கிறியா, நான் உங்கள் ஃபேமிலியவே இழுக்கிற பாருன்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க அக்கா தங்கச்சி அம்மா யாரையும் விடுறதில்ல. தமிழில் உங்களுக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தை என்ன? அடம் சூமோடு. தட் என்னையும் நிறைய பேர் குந்தானி குண்டா இருக்க நிறைய. Sparkline Business Solutions presents the Corporate Quiz League 2025. So hurry up and register and I'll see you there. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் த்ரிஷா நடிப்பில் விடாமுயற்சி பிப்ரவரி 6 முதல் உங்கள் அபிமான திரையரங்கில். எல்லாருக்கும் வணக்கம், நான் ரிஜுராத் மோகன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா, ஸோ இவங்க வந்து பயங்கரமாக பசங்களுக்கெல்லாம் பயங்கர ஃபேவரட்னு சொல்லலாம். அப்புறம் ரீசெண்டாக அந்த ஒரு வேர்டு ஒன்று பயங்கர ஃபேவரட்டாக இருக்குது, அந்த பூக்கி அப்படின்னு. ஸோ அது இவங்க தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிறிஸ்டினா ரோச்சல், வணக்கம்ங்க. ஹாய். சரி, என்ன இப்போ அவங்கக்கிட்ட நான் கேட்குறேன், ஏன்னா டிக்டாக் பார்க்குறவங்க பயங்கர ஃபாலோவர்ஸ்லாம் இருக்கிறாங்க, ஹார்ட்லாம் தெரிக்க விட்றாங்க பசங்க அந்த சைடில். அப்படிங்கும்போது உங்ககிட்ட வந்து என்ன டாக் என்ன கேட்கணும்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னா, முதல்ல ஓகே நம்ம வீடியோ போடலாம்ப்பா, ஒரு இன்ஃப்ளூன்சராக வீடியோ போடலாம் அப்படின்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு வந்துருக்குல்ல, அது எப்போ வந்துச்சு உங்களுக்கு கிறிஸ்டினாவுக்கு? இன்ஃப்ளூயன்சர்னு வரல, இதுக்கு முன்னாடி ஒரு ஆப் எல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா, டிக்டாக்கு. அது பழைய காலத்தில் ஒரு ஆப். ஆமாம், எனக்கு சின்ன வயசுலேருந்து டான்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அதுலேருந்து. ஸோ டிக்டாக்லேயே ஆல்மோஸ்ட் எனக்கு 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. பட் டிக்டாக் போயிடுச்சு. இதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணால் அது மூலிமா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே இதுலேயே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன். ஓகே, இன்ஸ்டாகிராம் டிக்டாக்ல 4 மில்லியன்லாம் வச்சுருந்தீங்கன்னு நீங்கள்ல. ஸோ அதுக்கடுத்து இன்ஸ்டாகிராம் அப்படிங்கும்போது, ஆனால் ரியலில் நீங்கள் என்ன ஒரு பேஷன் தாண்டி வந்து ஒரு ஒர்க்குன்னு ஒன்று இருக்குல்ல, என்ன பண்ணிக்கிட்டு? நான் ஒரு சீனியர் ஹெச்ஆராக இருக்கேன் பெங்களூரில். ஸோ அதுதான் என்னோடய ப்ரொஃபஷன். இது நான் இதுவும் கூட சேர்ந்து பண்ணிட்டுருக்கேன். ஹெச்ஆர் ப்ளஸ் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ், அது எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க? ஸோ அதான் யூஸ்வலி வீக்கெண்ட்ஸ் தான் நான் பேலன்ஸ் பண்ணுறது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. பட் சின்ஸ் நான் ஒர்க் பண்ணுறதுனால கஷ்டம் ஆகுது. ஸோ வீக்கெண்ட்ஸ் எது இருந்தாலும் சாட்டர்டே சண்டேஸ் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் பண்ணிட்டு போயிடுறேன். மண்டே மார்னிங் பெங்களூர், 7 o'clock பெங்களூர், 9 o'clock ஆஃபீஸ். ஸோ எவ்ரி வீக்கெண்ட் பேக்ட். ஓகே, லட்சுமி ராமகிருஷ்ணன் பற்றி நான் கேட்கணும், அவங்க மேலே அவ்வளோ என்ன பிரியம் உங்களுக்கு? நான் நேரில் பேசியிருக்கேன், அவங்க ரொம்ப ஸ்வீட். ஆனால் நான் இது எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, டிக்டாக்ல சும்மா பண்ணேன். ஆனால் எல்லாரதை கம்பேர் பண்ணப்போ எந்த ட்ரெண்ட் ஆகிடுச்சு. சரி ஓகே இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அது அப்படியே போச்சு, கிளிக் ஆச்சு. ஓகேங்க, ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன செக்மெண்ட் உங்கள் கூட என்ன அப்படின்னா, வாட் இஸ் யுவர் ஃபோன் நம்பர், இதுதான் செக்மெண்ட்டு. ஓகேவா? நான் சில கொஸ்டின்ஸ் கேட்பேன். மேபி அந்த கொஸ்டின் டாஸ்க்குமாக இருக்கலாம். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க, இல்லை அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் 10 கொஸ்டின் தான் கேட்பேன். அந்த கொஸ்டின்லாம் நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம். பட் அதை நம்ம ஸ்கிப் பண்ணுறோம், அந்த கொஸ்டின் வேண்டாம் அப்படின்னீங்கன்னா, எத்தனாவது கொஸ்டின் ஸ்கிப் பண்ணியிருக்கீங்களோ அத்தனாவது நம்பர் வந்து உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லணும் நீங்கள். ஓகேவா? ஓகே, வெல்கம் டு ஃபோன் நம்பர் என்ன. மொதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களோட க்ரோம் ஹிஸ்ட்ரி எடுத்து அதில் நீங்கள் ரீசெண்டாக பார்த்த ஒரு 5 விஷயம் என்ன காமிக்கணுமா? எஸ், டெலீட் பண்ணுறாங்களான்னு பார்த்துக்கூடாங்கிட்டு இருந்து. ஆக்சுவலாக நான் உங்களை தான் சர்ச் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஆக்டர், ஆங்கர், ஆங்கர். ஓகே, ஒரு கிளினிக் செக் பண்ணியிருக்கேன், பெட் கிளினிக்கு. அப்புறம் வாட் இஸ் காஷி ஹல்வா? காஷி, வாட் இஸ் காஷி? என்ன காஷி ஹல்வானா என்ன? அது பம்ப்கின் ஹல்வா. செய்யறதுக்கா இல்லை சாப்பிட்றதுக்கா? சாப்பிட்றதுக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ரொம்ப எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுது பப்ளிக்கில். இது ரொம்ப அந்த டயத்தில் என்னால் வந்து எம்பாரசிங்காக இருந்துச்சுப்பா, ஆனால் அந்த டயத்தில் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு ஃபீல் பண்ணேன் அப்படின்னா அது என்ன மூமெண்ட், அதை சொல்லுங்கள். எனக்கு யாராவது ஹார்ன் அடிச்சா பிடிக்காது. அப்படி ஒரு இன்சிடென்ட் நீங்கள் சொல்லணும், டிரைவ் பண்ணும். இப்போ எங்கே ஆக்சுவலாக நான் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது நினைக்கிறேன், ஒரு நாள் ஒருத்தர் ஜோராக ஹார்ன் அடித்தார். நான் ஒரு வாட்டி கெட்ட வார்த்தையில் திட்டேன். என்ன வார்த்தையில் திட்டினீங்க? கன்னடா கெட்ட வார்த்தையில். ஓகே. ஸோ
அவனுக்கு கேட்டுச்சா என்னன்னு தெரில. நான் கண்டபடியே திட்டிட்டு நான் வண்டி எடுத்துன்னு ஓடிட்டேன். ஆனால் எனக்கு அப்புறம் தான் ஃபீல் ஆச்சு, லைக் வாட் இஸ் திஸ், இவன் அப்படி பண்ணதுனால தானே நான் திட்டினேன், இல்லைனா நான் திட்டிருக்க கூட மாட்டேன். நான் அந்த வேர்டு அவனுக்கு யூஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு. தமிழில் உங்களுக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தை என்ன? வேணாமே. இல்லைன்னா நம்பர் சொல்லணும், ஃபோன் நம்பரில் 3வது லெட்ரு 3வது நம்பர் சொல்லணும். அடங்கும் அடங்கும் சூமோடு. ஓகே, அர்ச்சுவில் நீங்கள் போட்ட ஃபோட்டோவில் ரொம்ப வியர்டான ஒரு ஃபோட்டோ காட்டுங்க இன்ஸ்டாவில். நான் கேவலமாக கேட்டேன். இதுதான். நெக்ஸ்ட்டு, இது வரைக்கும் எத்தனை பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கு உங்களுக்கு? இல்லை நான் பண்ணதே இல்லை, எனக்கு அப்ரோச்சே வரல, இதெல்லாம் இருந்தாங்க ஆனால் இப்போ இல்லை. எத்தனை இருந்துச்சு? எத்தனை இல்லை, நான் அவ்வளோலாம் இல்லை. ஒரு 13 வருஷமா ஒன்று இருந்துச்சு. 13 வருஷமா ஒன்று இருந்துச்சு, அது ஒன்று போயிடுச்சு, அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. உங்கள் ஃப்ரெண்டோட ஆள் இல்லைனா வந்து க்ரஷ் இருப்பாங்கல்ல, அவங்கள நீங்கள் சைட் அடிச்சிருக்கீங்களா இல்லை ஃப்ளர்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, ஆல்ரெடி எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை ஆயிடுச்சு. சரி, அடுத்தது நான் உங்ககிட்ட கேட்க விருப்பப்படுறது என்னென்னா, இப்போ உங்கள் பாய் ஃப்ரெண்ட் சொன்னீங்கல்ல, ஸோ அவருக்கு கடைசியாக என்ன டெக்ஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத காட்டுங்க. இல்லை, எல்லாம் டிலீட். இது ஐஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி பண்ணது, ஸோ எல்லாம் டிலீட். ஓகே, இப்போ நான் அது கேட்குறேன். நான் இப்போ பிரேக்கப்னு ஒன்று வந்திருக்குல்ல, ஸோ அந்த பிரேக்கப்லேருந்து எப்படி வந்து வெளியில் வந்தீங்க? நான் ஒரு 2 இயர்ஸ் டிப்ரெஷனில் இருந்தேன். லாஸ்ட் 2 இயர்ஸ் முன்னாடி தான் ஆச்சு. 2 இயர்ஸ் ஃபுல்லாக டிப்ரெஷன், லைக் சூசைட் அட்டம் பயங்கரமாக. டெய்லி அவர் நினப்பு தான் வருமா? அந்த நினைப்பை வச்சு செஞ்சிடுச்சு என்ன. சரி, ஓகே, அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் சரி நம்ம இதை ஓவர் கம் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக வேறு விஷயத்துலலாம் டைவர்ட் பண்ணி இப்போது செட்டில். அதுக்கு தான் இப்போ ஹச்ஆரா மாதிரி, ஸோ ஹச்ஆர் இன்ஃப்ளூயன்சர்னு அந்த டைட் ஷெட்யூல் வச்சுருக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, அதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு, பட் இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி. இப்போ ஓவர் கம் ஆயிடுச்சுல, இப்போ ஜாலியாக இருக்கா, எங்கள் தாட்ஸ் கூட வர்றது இல்லை இப்போல்லாம், ஜாலியாக இருக்கு. ஏன்னா நான் தப்பு பண்ணல, அதனால நம்ம எனக்கு எப்படிங்க தெரியாது, நான் சொல்கிறேன். ஓகே, நான் வந்து பார்க்கும்போது நிறையா செலிபிரிட்டிஸ்லாம் லைக் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் நீங்கள் செலிபிரிட்டி கூடலாம் வந்து டிக்டாக்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கும்போது, உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட்டாக வந்து இந்த செலிபிரிட்டி லைக் பண்ணது வந்து எனக்கு இன்னும் வரைக்கும் பயங்கர ஃபேவரட் பண்ண எதிர்பார்க்கவே இல்லைன்னா அது யார் சொல்லுவீங்க? எதிர்பார்க்கவேன்னு சொல்லுவேன், மணிகண்டன், லவர் மூவி ஹீரோ. அவர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி, லைக் அவர் எனக்கு மெசேஜ் பண்ணார். நான் லேட்டாக தான் பார்த்தேன், நான் ரொம்ப ரெக்ரெட் பண்ணேன். உங்கள் வீடியோ எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, லைக் எல்லாம் பண்ணி எனக்கு அது ஒன்று வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு எனக்கு, இவர் பண்ணாரா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பிரதீப் ரங்கநாதன் சார். ஓகே, டிராகன் அப்போ லவ் டுடே அவர் தானே? அவர் கூட எனக்கு மெசேஜ் பண்ணி வீடியோஸ் நல்லாயிருக்கு, லைக் பண்ணுறது. ஸோ எனக்கு ரொம்ப இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்க்குறப்போ, நான் ஃபர்ஸ்ட் டைம் மணிகண்டன் சார் அவரது பார்க்குறப்ப தான் எனக்கு ஃபுல் குஷியாயிடுச்சு. லைக் ஹீரோவெல்லாம் நம்மளை லைக் பண்ணுறாரு, நம்ம வீடியோஸ் எல்லாம் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணி ரெக்கக்னைஸ் பண்ணி நல்லா பண்ணுறீங்கன்னு அவர் இது பண்ணுறாரு. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஓகே, இப்போ பஞ்ச் நீங்கள் வந்து க்யூட்டாக பண்ணி நாங்கள் பார்த்துருக்குறோம், சில இது கோவமெல்லாம் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் கோவமான பஞ்ச் டைலாக்கை நீங்கள் அதையே அந்த ஒரு டைலாக்கே ஒரு 4 விதமாக பேசணும், ஓகேவா? ஓகே, நீங்கள் டைலாக் சொல்லுங்கள். சிங்கத்தை போட்டலில் பார்த்துருப்பேன், டிவியில் பார்த்துருப்பேன், கூண்டில் கூட பார்த்துருப்பேன், கம்பீரமாக காட்டில் நடந்து பார்த்துருக்கியா, வெறித்தனமாக வேட்டையாடி பார்த்துருக்கியா, ஓங்கி அடித்தா 1 டன் வெயிட்ரா, பார்க்குறியா? சிங்கத்தை கோட்டையில் பார்த்துருப்பேன், கோட்டையில் இல்லை, சிங்கத்தை ஃபோட்டோவில் பார்த்துருப்பேன், கூண்டில் பார்த்துருப்பேன், டிவியில் பார்த்துருப்பேன், கம்பீரமாக உட்காந்தா. ஆமாம், கம்பீரமாக உட்காருமா அது? எங்கே உட்காருது அது? வேட்டையாடி பார்த்துருக்கியா? கம்பீரமா வேட்டையாடி பார்த்துருக்கியா, ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா, பார்க்குறியா? சிரிச்சுனே சொல்லணும்ல. சிங்கத்தை ஃபோட்டோவில் பார்த்துருப்பேன், டிவியில் பார்த்துருப்பேன், கூண்டில் பார்த்துருப்பேன், ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா, பார்க்குறியா? அக்கா வந்திருக்கேன்டா பார்க்குறியாடா, என்னடா பண்ணுறீங்க? அக்கா வந்திருக்கேன்டா. சீ. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்குல்ல, ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன், அதில் என்ன தாங்க வச்சுருப்பீங்க அப்படின்னு பசங்க எல்லாரும் கேட்குறாங்க. அதில் என்ன இருக்குது? அதில் இருக்கிறதே கம்மி ஃபாலோவர்ஸ் தான், அதில் வீடியோஸும் அவ்வளோ இல்லை. நீங்கள் பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அதில் என்ன இருக்குன்னு. அதுக்கு காசு கேட்குறீங்களே நீங்கள், எங்களுக்கு பார்க்கறது இல்லை. அப்போ தானே எக்ஸ்க்ளூசிவாக என்ன அதில் இருக்கு, அதுதான் கேட்குறேன். எக்ஸ்க்ளூசிவாக என்ன இருக்கும்? அட்லீஸ்ட் ஒரு ஹிண்டாக. ஏங்க 1000 கோடிக்கு படம் எடுத்தே இவ்வளோ தூரம் எக்ஸ்க்ளூசிவாக வச்சுக்கிறது மாட்டேங்கிறாங்க. ரொம்ப வர்ஸ்டாலாம் இருக்காது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு. ஆமாம், அதுதான் நீங்கள் போட்டுறீங்களே, மற்ற கம்பெனிகள் காட்டலாம், எங்கள் கம்பெனி காட்டாது, அந்த மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட். இப்போ இந்த அக்கா கலாச்சாரம்னு ஒன்று போய்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா வந்து யோகா அக்கா, திடீர்னு பார்த்தா ஜிம் அக்கா,
திடீர்னு பார்த்தா பலூன் அக்கா இந்த மாதிரி நிறைய அக்காக்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் தான், எப்படியா தம்பிகள் உங்களுக்கு வந்திருப்பாங்கல்ல? எனக்கு எந்த தம்பியும் வரல. அந்த மாதிரி அக்கா அந்த மாதிரி பேச்சு எடுத்திருந்தா நான் சரியாக கொடுத்துட்ருப்பேன். அக்கான்ற வார்த்தையே கேவலம் நாரி பண்ணிடுறாங்க. நான் அதுக்கு என்கரேஜ் பண்ண மாட்டேன், நான் பார்க்க கூட மாட்டேன். நான் ஒருத்தவங்க ஏதாவது பண்ணிட்டா போதும், ஏய் இந்த அக்கா, ஏய் அந்த அக்கா, சரிப்பா நீ உன் அக்கா கூட இரு, உங்கள் அக்காவை நீ இப்படி தான் பார்ப்பியா? கரெக்டு தானே? கரெக்டு தான் சொல்லுங்கள். அதுதான் கேட்கணும், உங்கள் அக்காவை நீ இப்படி தான் பார்ப்பியா? ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கா உங்களுக்கு? ஏன்னா நிறைய பேர் நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் எடுக்கும்போதெல்லாம் அவங்க என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வீடியோ போடுவோம், பட் எங்களுக்கு டிஎம்மில் வந்து ரொம்ப பேடாக வந்து போர்ட்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஃபேக் ஐடி வச்சுட்டு வந்து சிலர்லாம் பேசுகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எதுக்கு இப்படி போடுறானுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு. உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கா? எனக்கு நடந்திருக்கு. ரீசெண்ட் டைமில் தான் நான் ரொம்ப கோவப்பட்டேன். ஏன்னா வந்து ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை ஏதாவது போட்டுருவாங்களா. நான் மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன குண்டா இருக்கிற, போண்டா மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னால் கூட நான் காமெடியாக எடுத்துக்குவேன். இங்கே பாரு என்ன போய் அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு. சில பேர் வந்து கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இக்னோர் பண்ணிவிடுவேன். பட் எனக்கு ரொம்ப டக்குன்னு என் மூடு சரியில்லை அந்த டைமில் எனக்கு இந்த மாதிரி பார்த்து ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா நான் வந்து அவன் என்ன இழுத்தாக்கா அவன் குடும்பத்தையே நான் கமெண்ட்டில் இழுத்துருவேன். அப்படி கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்களா நீங்கள்? கமெண்ட் பண்ணி அதுக்கு ஒரு 10 கமெண்ட் வரும், கிறிஸ்டினா சூப்பர், கிறிஸ்டினா சூப்பர்னு. சூப்பர் தான் சொல்லுவானுங்க. ஆமாம், ஏன்னா நான் சும்மா இருந்தாக்கா இவனுங்களே அக்கான்னு போவானுங்களாம், இவனுங்களே வந்து வேறு பொண்ணுங்களை வந்து பாடி ஷேமிங் பண்ணி கெட்ட கமெண்ட் எல்லாம் போடுவான். ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்ல. நீ என்ன இழுக்கிறியா, நான் உங்கள் ஃபேமிலியவே இழுக்கிற பாருன்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க அக்கா தங்கச்சி அம்மா யாரையும் விடுறதில்ல. ஓகே, இன்னொன்று வந்து இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸில் வந்து ஒரு பின்னாடி ஒரு டாக் இருக்குது. என்ன அப்படின்னா, வீடியோ போடுறவங்கலாம் தாண்டி மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இன்ஃப்ளூயன்சர் ஆகிட்டாங்கனாலே பணக்காரங்க ஆயிடுவாங்க போலப்பா, அவங்க நிறையா காசு சம்பாதிப்பாங்களே இன்ஸ்டாகிராமில், இல்லை இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே நிறையா காசு சம்பாதிப்பாங்க அப்படின்லாம் ஒரு டாக் இருக்குது. உண்மையிலே இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ காசு வருமா? ஆக்சுவலாக வரும், பட் எனக்கு வந்ததில்லை. இல்லை எனக்கு தெரியும் வருது, நிறைய பேருக்கு வருதுன்னு எனக்கு தெரியும், எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும். அதில் ஒரு 5% கூட எனக்கு வர்றதில்ல. அது வருதுன்னா இப்போ வீடியோ போட்டாலே வருமா, இல்லைன்னா வேறு? அது ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா, ஒரு பிராண்ட்ஸ்லேருந்து ப்ரொமோஷன் கூப்பிடுவாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபாலோவர்ஸ். ஸோ ஃபாலோவர்ஸை டிபெண்ட் பண்ணி அவங்களுக்கு அவ்வளோ பேக்கேஜ் தான். ஓகே, உங்களுக்கு வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல நிறைய நெகட்டிவ் ட்ரோல்ஸ்லாம் வருது அப்படின்லாம் சொல்லிங்கல்ல, இப்போ சிலர்லாம் அதை பர்சனலாக எடுத்துக்கிடுவாங்க. என்ன அப்படின்னா, ஃபிசிக்கலாக யாராச்சும் பாடி ஷேமிங் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் சொல்லும்போது நான் ஒல்லியாக போகிறேன்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும், இல்லைனா வந்து ரொம்ப இக்னோர் ஆகி டவுனான விஷயமா இருக்கட்டும், பட் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? நான் அதுவுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். ஒரு பப்ளிக் ஃபோரம்னு வந்துட்டாக்கா 4 பேர் 4 விதமான கிரிட்டிசிசம் இருந்தே இருக்கும். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் பப்ளிக் அக்கௌண்ட்டுன்னே பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் கேரே பண்ணிக்கக்கூடாது. ஓகே, நான் எதுக்கு நான் ரியாக்ட் பண்ணேன்னா, எனக்கு கெட்ட வார்த்தை ஒரு மாதிரி பண்ணதுனால தான் நான் ரியாக்ட் பண்ணேன். இல்லை நான் அது கூட நான் டிலீட் பண்ணிட்டு போயிட்டுருப்பேன். அது ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டதுனால தான் நான் ரிப்ளை பண்ணேன். அதர் தன் தட் என்னையும் நிறைய பேர் குந்தானி குண்டா இருக்க நிறைய வந்திருக்கு அங்கங்கே. பட் மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் அது நல்ல கமெண்ட் தான் இப்போ வரைக்கும். பட் அங்கே எங்கே சில பேர் ஃபேக் அக்கௌண்ட் வச்சு பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எங்கேயோ குத்தம், ஸோ கமெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அது நான் இக்னோர் பண்ணிடுறது. எனக்கு சிரிப்பு தான் வரும். ஏய் பாரு என்னை பார்த்து போண்டான்னு சொல்லிட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் காமிச்சு சிரிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் நான் எடுத்துக்கிறதே இல்லை, மைண்ட்லேயே போட்டுக்கிறது இல்லை. மைண்டில் போட்டால் நம்மளுக்கு தான் கஷ்டம். நிறைய ப்ரொப்போசல்லாம் வந்திருக்குல்ல உங்களுக்கு? இன்ஸ்டாவில் வந்திருக்கு. அது ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான் பண்ணாங்க, பேர் வேணாம். ஸோ பட் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத சுச்சுவேஷன் அது. ஸோ அதனால் நான் வந்து சாரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்துடலான்னு ஒரு ஜெஸ்ஸி மாதிரி சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம இன்ஃப்ளூயன்சராக இறங்கிட்டோம் அப்படிங்கும்போது நிறையா அந்த கமெண்ட்ஸ்லாம் வர தாண்டி நம்ம அதை ஹேண்டில் பண்ணிடுறோம். கிறிஸ்டினா வந்து லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுறாப்புல பார்த்துக்கிறேன்டா நான் அப்படின்னு உட்காந்துருக்க ஒரு போல்டான பொண்ணாக இருக்கட்டும், ஓகே பிரச்சனையே கிடையாது. பட் வீடுன்னு வரும்போது வீட்டில் உள்ளவங்க பார்க்கும்போது அது ஒரு ப்ரெஷர் இல்லை. வீட்டில் என்ன மாதிரி சொல்கிறாங்க உங்களை? எங்கள் டேடி வந்து ஆக்சுவலாக சர்ச் பாஸ்டர், எங்கள் மம்மி வந்து ஹவுஸ் ஒய்ஃபு. எங்கள் டேடி சர்ச் பாஸ்டர்ன்றதுனால என்னை வீடியோ கூட போட விட மாட்டார், அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் வீட்டில். பட் நான் கையில் காலில் விழுந்து இப்போ ஏதோ ஒரு அளவுக்கு ஓகே. எங்கள் டேடி இன்ஸ்டாகிராமில் இல்லை, ஸோ அவருக்கு தெரியாது. எங்கள் மம்மி இருக்காங்க, பட் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க மாட்டாங்க, அவ்வளோலாம் படிக்க மாட்டாங்க. நான் ஏதாவது வீடியோ போட்டாக்கா நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க, இல்லைன்னா நல்லா இல்லை சேஞ்ச் பண்ணு அப்படி, அவ்வளோதான். பட் யாரும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் பிளாக் பண்ணியாட்டேன்.
ஸோ ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க, ரொம்ப ஜாலியாக பேசுனீங்க. சொல்லப்போனால் ரொம்ப சட்டில்டாக தான் பேசுனீங்க. இந்த ஜிவிஎம் படத்தில் உள்ள ஹீரோயின் மாதிரி, மணிரத்னம் சார் படத்தில் உள்ள ஹீரோயின் மாதிரி ஒரு 2 லைன் 3 லைன் அதுக்கு மேலே நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நின்னமாலும் ரொம்ப க்யூட்டாக அழகாக பேசுனீங்க. சூப்பராக இருந்துச்சு இன்டர்வியூ. நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் கனவுகள் பழிக்க இந்தியா கேட் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ எங்களுக்காக நேரத்துக்கு இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்ங்க. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Sparkline Business Solutions presents the Corporate Quiz League 2025. So hurry up and register and I'll see you there. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் த்ரிஷா நடிப்பில் விடாமுயற்சி February 6 முதல் உங்கள் அபிமான திரையரங்கில்.